ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட அரசியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல மீனா, என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கதிர் பார்த்தீங்கன்னா, அம்மா அதெல்லாம் கடையில் வாங்கிக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் நீ அமைதியாரா, நீ மிச்சம் மட்டும் வாங்கிட்டோம், மீதியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அது சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டியன் வராங்க. பாண்டியனை பார்த்தீங்கன்னா கோமதி, ஏங்க டீ எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல கோமதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல கோமதி அரசிய பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டோம். அத நினைச்சு தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க ஆச்சு? ஏன் இதில போய் என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம கார்த்திகேயன பத்தி நம்ம ஆளுங்கள விட்டு நம்ம விசாரிக்க சொன்னோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ண பத்தி அவங்களும் விசாரிப்பாங்கல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, குமரவேல் வீட்ல பார்த்தீங்கன்னா, அரசி போய் கொஞ்ச நாள் இருந்துச்சுல்ல. அத போயிட்டு அரசல புரசலா பேசுறவங்க பேசுனா, இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இல்ல நம்மள தப்பா எடுத்துப்பாங்கல்ல, அரசிய தப்பா புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இத கேட்ட கோமதி பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இத நான் யோசிக்காமலே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, சரவணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. டேய் நீயும் கதிரும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு கார்த்திகேயன பார்த்து பேசிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. ஏன்ப்பா என்னாச்சு? சாயந்தரம் தானே வரப்போறாங்கல்ல, நிச்சயதார்த்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேய் இல்லடா, குமரவேல் வீட்ல கொஞ்ச நாளா நம்ம அரசி இருந்துச்சுல்ல, அத பத்தி நீங்க கார்த்திகேயன் கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. நம்ம சொல்லாத அதுக்கப்புறம் பின்னாடி தெரிஞ்சா அது ஒரு பிரச்சனையாகும். நம்ம இப்பவே சொல்லிடலாம். நீ போயிட்டு கதிர கூட்டு போயிட்டு நீ பேசிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி வர சொல்லிட்டு பேசிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ப சரவணனும் பார்த்தீங்கன்னா, சரிங்கப்பா நாங்க பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண இருக்காங்க சரவணனும், கதிரும் பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் கால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரோட டிராவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்காங்க. என்னென்ன பேசுறது? இப்ப நம்ம இத சொல்லலாமா வேண்டாமாண்ணே? அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, "டேய் அப்பா தான் சொல்லியிருக்காருல்ல, சொல்லிடலாம் விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு இல்லண்ணே, நம்ம இப்ப சொல்றது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அரசியே இந்த விஷயத்த பத்தி பேசுவாள்ல அப்படின்றாங்க. இல்லடா, கல்யாணத்துக்கு முன்னே இந்த விஷயம் தெரிஞ்சா தப்பாயிடும்னு சொல்லிட்டு தான் அப்பா சொல்ல சொன்னாரு. நம்ம சொல்லிடலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, சரிங்கண்ணா அப்படின்றாங்க. கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க? ஈவினிங் தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல்ல. இல்ல நிச்சயதார்த்தம் நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இல்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு கதிரும் சரவணனும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலைய ஆட்டிக்கிறாங்க. சொல்லிடலாம்ண்ணா கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்த்திகேயன் கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கதிர் பார்த்தீங்கன்னா வாய தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனுக்கு ஃபோன் வருது. ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்குறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, சொல்லலாம் அப்படின்னு வாய தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனுக்கு திரும்பவும் கால் வருது. இது எனக்கு ஒரு முக்கியமான காலு. நான் பேசிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் ஃபோன் பேச போறாங்க. இங்க கதிர் பார்த்தீங்கன்னா, என்னண்ணா இது சொல்லலான்னா இவருக்கு ஃபோனா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருடா பேசிட்டு வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா, ஃபோன பேசிட்டு வராங்க. இல்ல ஒரு பிசினஸ் விஷயமா நானு கேட்டிருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆள்கிட்ட நான் பிசினஸ் பண்றதா இருந்தா நான் அந்த இடத்துலேருந்து நான் இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவேன். அதுக்கு இன்டர்வியூக்காக என்ன வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. சரி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தான் பார்த்தீங்கன்னா, நானு இங்க மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் குடுத்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து எல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு தானே ரேட் அதிகமா வைக்கணும். நீங்க எந்த மருந்தும் வைக்கிறது இல்லல்ல. எதுக்கு ரேட் அதிகமா விக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்குறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இல்ல இந்த பிசினஸ் விஷயம் எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கால் பேசிட்டு வந்தேன்ல, அது எனக்கு ஓகேன்னா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் சொல்றாங்க. சரி இப்ப என்ன அது வர சொல்லியிருக்காங்க. நீங்க வேற என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. நான் ஈவினிங்கா பேசிக்கிறேன் எதா இருந்தாலும். நான் இத போயிட்டு முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்குறாங்க. சரவணும் கதிரும் பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் கிளம்பிடுறாங்க. இங்க கதிர் பார்த்தீங்கன்னா, என்னண்ணே அவர் பாட்டுக்கு வந்தாரு, உட்காந்தாரு, படன்னு பேசினாரு, அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசலையேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, டேய் இது விடுடா இப்ப என்ன பொண்ணு பார்க்க தானே வராங்க. பார்க்கலாம் விடு பொண்ணு பார்த்துட்டு போட்டும். அப்புறம் நம்ம என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவும் வடிவும் பார்த்தீங்கன்னா, கீரை உருவிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எங்க சுடர ஆள காணோம்
காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வடிவு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்காட்டுங்குது அத்தை அப்படின்னு சொல்றாங்க. என்ன குமார் இருக்கானா? குமார் இல்ல அத்தை ஒண்டியா தான் இருக்கா அப்படின்றாங்க. நம்ம புது இடம்ன்றதுனால கொஞ்சம் தயக்கமா இருக்கோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, மாரிய கூப்பிடுறாங்க. மாரி வந்தோனே, "சொல்லுங்க அத்தைன்றாங்க. உன்னோட மருமக எங்கடி? நல்லா சொகுசா வளர்க்கலான்னு சொல்லி இருக்கியா? போய் கூட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்தை கூட்டு மாரி போயிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர கூட்டு வராங்க. "அத்தை சுடர் வந்துட்டா பாருங்க" அப்படின்றாங்க. "என்னம்மா நாங்கலாம் பூதமா என்ன? இதுக்கு எங்கள பார்த்து பயப்படுற? நாங்களும் மனுஷனுங்க தானே! என்ன வந்து இவ்வளோ நாள் ஆகுது. என்ன உனக்கு தயக்கம் சொல்லு? நாங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்க மாரி தானே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லார் கூடயும் சிரிச்சு பேசி நல்லபடியா பழகுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "சரிங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. இவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சுகன்யா வராங்க. "வாம்மா சுகன்யா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடுறாங்க. "நல்லா இருக்கியா?" அப்படின்றாங்க. நான் சூப்பரா இருக்கேன். அத்தை மாமியார் டார்ச்சர் இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அ சுகன்யா சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? நான் உன்ன டார்ச்சர் பண்றேனா?" "இல்ல அத்தை சும்மா பேச்சுக்கு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. "சரி அத்தை உங்க உங்க பொண்ணோட வீட்ல கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்குறாங்க. "என்னடி சொல்ற? உண்மையாவா? என்னடி விஷயம்?" அப்படின்றாங்க. "இல்ல அரிசிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஈவினிங்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர்றதா பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குமார் பின்னாடி வந்துடுறாங்க. இந்த விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா, குமார் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வடிவும் மாரியும் பார்த்தீங்கன்னா, "என்ன சுகன்யா சொல்ற? உண்மையாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாக்கா உண்மதான். நம்ம ஏரியாவாம் பையன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன? எந்த ஊரா?" அப்படின்றாங்க. "இல்ல நம்ம ஊரே தானா, நல்ல பையனா" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க குடும்பமும் இங்கேயே இருக்கான். ஒரு சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானாம். கூடிய சீக்கிரத்தில பெரிய ஆளா பிசினஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுவானாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. "நல்ல விஷயம்டி. என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா அத்தை உண்மையா தான்" அப்படின்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கா பொண்ணு பார்க்கற வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பவே நிச்சயதார்த்தத்தையும் டேட் குறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட குமார் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. குமார் டென்ஷனா இருக்கிறத பார்த்த சுடரும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாவே நிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "மாப்பிள்ளை எப்படி இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றத பார்த்தா மாப்பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அத்தை. ஆனா மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, ஹைட்டா அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானே இன்னும் பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. "சரி, சரி. ஏதோ நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க. வடிவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாரியும் பார்த்தீங்கன்னா, "அரசிக்கு கல்யாணம் நடக்குது சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குமார் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கோவமா பார்த்தீங்கன்னா வெளிய போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோமதியும் மீனாவும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, கேசரி செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கேசரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, மயில் ஞாபகம் வருது. மயில் பார்த்தீங்கன்னா, கேசரி டேஸ்ட்டா செஞ்சு குடுப்பா. நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி இருக்காளோ தெரியல. குமாரோட கல்யாணத்துல பார்த்தது அப்படின்றாங்க. "நல்லா இருக்காங்க அத்தை. நான் நேத்து தான் போயிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துல பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்றாங்க. "எதுக்கு தான் இவ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாளோ என்னவோ! அவளோட வாழ்க்கைய அவளும் கெடுத்துக்கினா, சரவணனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அரசியும் ராஜும் வராங்க. அப்ப ராஜ் பார்த்தீங்கன்னா, "அத்தை சுடிதாரா? சாரியான்றாங்க." "எதுக்கு? அரசிய ஈவினிங் பொண்ணு பார்க்க வராங்களா? அதுக்கு சுடியா? சாரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதுக்கு சாரி கட்டுமா?" அப்படின்றாங்க. அரசி "இல்லம்மா சுடின்றாங்க." "ஏய் சாரி கட்டுடி ஒரு நாளைக்கு தான் நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, மீனாகிட்டயும், ராஜுகிட்டயும் "ஏன் என்னடி அவள கேட்டீங்களா? மாப்பிள்ளை புடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கேட்டீங்களா? இல்லையா?" அப்படின்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, "இல்ல அத்தை கார்த்திகேயன பார்த்தீங்கன்னா, அரிசிக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி தான் எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குமார் பார்த்தீங்கன்னா டென்ஷனா வெளிய இருக்காங்க. சுடர் வந்துட்டு "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. சுடர் உடனே பார்த்தீங்கன்னா, "நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்க சித்தி வந்து அரசிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னத, நீங்களும் அத காதுல வாங்குனீங்கன்றது எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பின்ன என்ன பார்த்தீங்கன்னா, "அரசி எனக்கு புடிச்ச பொண்ணு. நான் ஒரு காலத்துல அவள லவ் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, "என்னோட வீட்ல வந்து என்னோட பொண்டாட்டியே என்னோட ரூம்ல இருந்தா" அப்படின்றாங்க. "அது நீங்களா கூட்டு வரலல்ல, அவங்களா தானே வந்தாங்க" அப்படின்றாங்க. "அவளா வந்தாலும் எனக்கு புடிச்ச பொண்ணு" அப்படின்றாங்க. இருந்தாலும் என்னோட தப்பெல்லாம் திருத்திக்கணும், அவள சந்தோஷமா வச்சு அவள கல்யாணம் பண்ணி வாழலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா அவ இத புரிஞ்சுக்கவே இல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். இல்லன்னா இந்த மூஞ்செல்லாம் போய் யாரு கல்யாணம் பண்ணிப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு குமார் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போயிடுறாங்க. இங்க சுடர் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.